நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாரும் இல்லாம உதவியற்ற நிலையில ரொம்ப எளிமையா வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம எந்த ஆசைப்பட்ட பொருட்களும் இல்லாம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உதவி செய்யறதுக்குன்னு உங்க குடும்பத்துல யாரும் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டுல யாரும் இல்லாம இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்க யாரும் கூட உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில் இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறாராம். ரெண்டு பேருக்கு கர்த்தர் உதவி செய்கிறாராம். யாருக்கு தெரியுமா? எளியவனுக்கும் சிறுமையானவனுக்கும். இந்த ரெண்டு லிஸ்ட்ல நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எளிமையா இருக்கலாம் அல்லது உதவியற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எளியவனா இருக்கிறேனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை விட மாட்டாரு. இவன் உதவியற்றவனா இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு மற்ற மனிதர்களை போல அவர் தூரமா போக மாட்டார். இன்னைக்கு எத்தனை மனுஷங்க நம்ம எளிமையை பார்த்து நம்ம கூட பேசாம போயிருக்காங்க, எத்தனை பேர் பழகாம போயிருக்கிறாங்க, அவங்க கான்டாக்டே இல்லாம நம்மளை கட் பண்ணி விட்டுருக்குறாங்கல்ல. நம்ம எளிமையான வாழ்க்கையை பார்த்து, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து, இவன் கூடலாம், இந்த ஏழை கூட, இப்படிப்பட்டவங்க கூட, படிப்பற்றவன் கூட, படிப்பறிவு இல்லாதவங்க கூட, கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க கூட, கொஞ்சம் பணம் உள்ளவங்க கூட, கொஞ்சம் வசதி உள்ளவங்க கூட நம்மளாம் டச் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா ஒதுக்காத ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒதுக்காத ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ரொம்ப நீங்க உதவியற்ற நிலைமையில இருக்கலாம், எந்த விதமான மனிதனுடைய உதவியும் இல்லாம இருக்கலாம், அரசாங்கத்துடைய உதவியும் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எளிமையை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிரமப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்க ஆபீஸ்லயே நீங்க தான் ரொம்ப அச்சீவ்ல ரொம்ப கம்மியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? நீங்க எடுத்த எல்லா முயற்சிகளையும் ஒன்றுமே சரியான ரிப்போர்ட் இல்லாம இருந்ததுனால உங்களை மதிக்காம இருக்கிறாங்களா? நீங்க ரொம்ப உதவியற்றவங்களா, சிரமப்படுத்தப்பட்டவங்களா இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ சிரமப்பட்ட இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டு தலை குனிந்தாயோ அந்த இடத்துல உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுவேன். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் 2 பேருக்கு உதவி செய்வேன் சொல்லியிருக்கிறாரு. அதுல நீங்க 2 உள்ளவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு சூழ்நிலை உள்ளவர்களாக இருக்கலாம். எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உதவி செய்வார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க எளிமையான சூழ்நிலையையும் உங்க சிறுமப்பட்ட சூழ்நிலையும் உதவியற்ற நிலைமையும் கர்த்தர் பார்த்து உங்களுக்கு நன்மை செய்வாராக. இந்த நாள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.